இந்த மாதிரி இருக்க பழைய தண்டைய நான் எப்படி வீட்லயே புத்தம் புதுசா மாத்தினேன், அதுவும் ஒரு 5 மினிட்ஸ்ன்னு பார்க்கலாமா? என்னோட பாப்பாவோட தண்டை இப்ப வந்து செகண்ட் பாப்பாக்கு இதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி பாலிஷ் பண்ணிடலாம் சொல்லிட்டு நான் இந்த ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். இது வாங்கி நான் 1 வருஷம் இருக்கும். நீங்க அதை பார்த்தாலே தெரியும். இது பீதாம்பரியோட ப்ராடக்ட் ரூபேரி சொல்லிட்டு மேல நான் வந்து பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு பவுல்ல ஃபியூ டிராப்ஸ் மட்டும் விட்டுட்டு ஒரு ப்ரஷ் வச்சு இது லைட்டா நீங்க தேய்ச்சாலே போதும். அப்படியே கருப்பெல்லாம் போயிடும். இது வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியது, லைட்டா இந்த மாதிரி நீங்க தேய்ச்சாலே போதும். நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரு கொலுசு எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு, இன்னொரு கொலுசு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டும் நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணாதது பூஜை பாத்திரம் விளக்குறதுக்குன்னே தனியா வச்சிருக்கேன். அதை வச்சுதான் இப்போ நான் வந்து பண்ணேன். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு தேய்ச்சேன். ஸோ வந்து அப்படியே இதையும் நம்ம ஒரு வீடியோவா எடுத்து போட்டா தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த வெள்ளி விளக்கையும் காட்டுறேன் பாருங்க. அது வந்து கல்யாணத்துக்கு எங்க வீட்டுல கொடுத்தது. இது வந்து பாப்பாக்கு நான் போட்டு வச்சிருந்தேன். இதுல சலங்கை வந்தா அது கீழே வந்து வாயில் எடுத்து போட்டுருவாங்களோ சொல்லிட்டு இதுக்குள்ளேயே சலங்கை வர மாதிரி நான் போட்டிருந்தேன். இதுதான் பாருங்க, இந்த வெள்ளி விளக்கு தான் நான் போட்டு நல்லா தேய்ச்சிருக்கேன். இது ஒரு வாட்டி தண்ணியில வாஷ் பண்ணிட்டா சரியா போயிடும். இன்னொரு கொலுசு இப்போ அவங்க ஒரு கரண்டா போட்டிருக்கதும் இந்த மாதிரி இருக்கிறதால அதையும் பாலிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து தண்ணியை நல்லா அலசிட்டு நல்லா ஒரு கிளீன் கிளாத் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த இருக்கிறது மட்டும் போல. இது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு. இது வந்து யூஸ் பண்ணியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் டெலிவரி போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது விளக்கு. இப்போ வந்துதான் நான் திருப்பி வாஷ் பண்ணதால அந்த எண்ணெய் பிசுக்கு இடம் மட்டும் சரியா போகல. அது இன்னும் நல்லா வாஷ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா தண்டை பாருங்க புத்துன்னு புதுசாயிடுச்சு. இது பழசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி நான் கொலுசையும் அதே மாதிரி பாலிஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதே ப்ரஷ்ஷை வச்சு. இது வந்து ரொம்ப தேவைப்படாது. ஒரு 4-5 ட்ராப் மாதிரி விட்டாலே போதும். இது எனக்கு வந்து 100% ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 90% ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கறதே எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். இந்த எண்ணெய் பிசுக்கு மட்டும் கொஞ்சம் சபினா வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. பாய்.